அவருக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் 6 மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும், அடுத்த மண்டபம் புக்கிங் ஆகிருக்குன்னு நாங்களாக தான் வெளியே வந்துட்டோம். யாரும் சொல்லவெல்லாம் இல்லை. நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பா இருக்கோம், அவர் ரொம்ப. இந்த மாதிரி நேற்று அவ்வளோ வீடியோஸ் வந்து தளபதி வந்து இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் இறக்கியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயம் என்னென்னா, தளபதி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து செய்கிறார். அப்படின்னா நமக்கு அவர் பிடிக்கலை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவர் வந்து அரசியல் ரீதியாக அவரை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ஒருத்தருடைய துக்கத்தில் கூட வந்து எப்படி வந்து நம்மளால் வந்து ஒரு போலியான விமர்சனத்தை வைக்க முடியும்? எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம்? நம்மளாம் மனுஷன் தானா, இல்லை நம்மளாம் சோறு தான் சாப்பிட்றோமா? இல்லை, அதாவது ஒரு மாடு அடிபட்டு, இல்லை ஒரு கண்ணுக்குட்டி அடிபட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி அந்த மாடை சுற்றி வரும். ஒரு நாய் அடிபட்டு கிடந்துச்சுன்னா அந்த நாயை விட்டு அந்த போகாது. அந்த நாயை வந்து சுற்றி வரும். மற்ற நாயை வந்து எப்படியாவது காப்பாற்ற பார்க்கும். இப்படி 5 அறிவு இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், இந்த விஷயம் வந்து 6 அறிவு படிச்சிருக்க மனிதர்கிட்ட இல்லை. அப்படின்னும் போது நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மக்கள், இப்போ இந்த விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து தான் அவர் வந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் இறங்கி நாளைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் வந்து ஒரு சிஎம் ஆவார் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாமல் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இதில் எனக்கு ஒரு சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. ஏன்னா அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து அவதூறு பரப்புனதில்லை, அசிங்கமாக பேசுனது கிடையாது, தேவையில்லாத கருத்துக்களை வந்து அந்த கட்சி ரீதியாக வச்சதே கிடையாதுங்க. அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணுறாரு. தன்னுடைய அரசியல் வந்து ரொம்ப நேர்மையாகவும் மக்களுக்கானதாகவும் சட்டத்தை மதிக்கக்கூடிய அரசியலாகவும் இருக்குது அப்படின்றது தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவரை பின்பற்றக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் வந்து இவங்க பண்ணுற அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இதை விட 10 மடங்கு அதிகமாக பண்ண முடியும். ஆனால் நம்ம பசங்க அதெல்லாம் பண்ணாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து தளபதி தான். பட் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இப்போ திமுகவில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டே பண்ண முடியலங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் களம் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வந்து ஒரு உருவக்கேள்வி வரைவாங்க, இல்லைன்னா கார்ட்டூன் போட்டு ஏதாவது ஒரு அவதூறு பரப்புற மாதிரி மெசேஜ் வரும், இல்லைனா யாராவது நடிகை கூட வச்சு கிசு பண்ணி பேசுவாங்க, இல்லைனா தப்பான விஷயங்களை வந்து பரப்புவாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொத்தடி மிஸ் கண்டிப்பாக இந்த கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து இப்போ நாய் டம்ளர் குரூப்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட எக்ஸ்ட்ரீமாக எனக்கு திமுகலேயே இப்போ இருக்கிறதுலே மிக 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 ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெண் இப்படி இருப்பாளா அப்படின்றதான் என்னால் சத்தியமாக யோசிக்க முடியல. அதுவும் இந்த வயசில் எப்படி இவ்வளோ ஒரு குறுக்கடாக இந்த மாதிரிலாம் உன்னால் யோசிக்க முடியுதுன்னே சத்தியமாக தெரிலங்க. அதுவும் இந்த ஏஐ வந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு இந்த வைஷ்ணவின்னு இருக்க பொண்ணு இந்த வீடியோ போட்டிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன். பொதுவாக இறக்கம் அப்படின்னா பெண்களுக்கு தாங்க இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ ஒரு பொண்ணு தானே, அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்க இவங்கெல்லாம் வந்து அழுது வச்சதெல்லாம் வந்து நீ பார்த்து வந்து அதில் கூட உனக்கு இறக்கம் இல்லையா? எனக்கு புரியல. சரி நீ உன்னை விடு. அன்றைக்கி எனக்கு இங்கே திமுக ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அன்பில் மகேஷ், செந்தில் பாலாஜி, சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் வந்து அன்றைக்கி கரூரில் உயிரிழந்தவனே அந்த ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்து ஒப்பாரிலாம் வச்சு அவையோ போயிட்டீங்களேன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதிங்களே. அந்த உயிர் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா உங்கள் கட்சியில் இருக்க ஒரு பொண்ணு, வெறும் 21 வயசான இந்த பொண்ணு இவ்வளோ அநாகரிகமாக இந்த வீடியோ போட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க?
இது வந்து விஜய் அவர்களை வந்து இதை கிண்டல் பண்ணி போட்டுச்சா இல்லை வந்து அந்த உயிரிழந்தவங்களை கிண்டல் பண்ணி போட்டிருக்கா? இது உங்களுக்கு தெரியாது யாரை கிண்டல் பண்ணி போட்டிருக்குன்னு. மகாபலிபுரத்துக்கு போனதெல்லாம் நேற்று போனவங்களாம் நேற்று போனோமா? அப்போ அவங்க மக்கள் இல்லை, அப்போ அவங்க உங்களுக்கு ஓட்டு போடலை, அவங்க ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கலை. அப்போ என்ன மாதிரியான அரசியலில் நீங்கள்லாம் பண்ணுறீங்க? அந்த மக்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி நீங்கள் அழுத்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களால் போட முடியுது? விஜய் அவர்களை அசிங்கப்படுத்துறதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறது தமிழக மக்களை, உயிரிழந்தவங்களை, அந்த குடும்பத்தை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி உங்களால் போட முடியுது? அப்போ இந்த மாதிரி உங்களால் போட முடியும்னா அப்போ நீங்கள் தான் அந்த 41 பேரையும் கொன்னீங்களா? இப்போ எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும்ல, நீங்கள் தான் 41 பேரை கொன்னீங்களா? அப்போ விஜய் அவர்கள் கரூர் போயிருந்தால் இன்னொரு 40 பேரை கொண்டு அதில் அரசியல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வக்கரமாக உயிரிழந்தவங்களை உங்களால் இந்த மாதிரி ஏஐ பண்ணி போட முடியும், திமுகனால போட முடியும்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் இந்த மக்களை இந்த திமுக கொண்டிருக்க கூடாது அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இந்த மக்களை கொண்டிருக்க கூடாதுன்னு சந்தேகம் வருது எனக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த பொண்ணு வந்துச்சு. செந்தில் பாலாஜியோட ஆசீர்வாதம் வாங்கி தான் இந்த பொண்ணு இந்த கட்சியில் சேர்ந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட்டாக தான் இந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கு. இப்போ இதே செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீடியோ வந்து ஏஐல பண்ணி போட்டிருக்கு. இதை யார் அசிங்கப்படுத்த நீங்கள் போட்டீங்க? யார் அசிங்கப்படுத்த போட்டிருக்கீங்க? அந்த மக்களையா விஜயா? நான் வந்து இப்போ விஜய் ஆதரவாளராக பேசலை, ஒரு சாதாரண தமிழ் மகனாக குடிமகனாக பேசுகிறேன். அந்த மக்களை உங்களால் எப்படி இப்படி அசிங்கப்படுத்த முடிஞ்சுச்சு? அவங்க எங்கள் அம்மாவோ சித்தியோ அத்தையோ மாமாவோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உறவாக கூட எங்களுக்கு இருப்பாங்க. நான் ஒரு உறவுக்காரனா இந்த கேள்வி கேட்குறேன். என்ன தைரியத்தில் நீங்கள் இந்த ஏஐ போட்டு அசிங்கப்படுத்துறீங்க? அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாடா? வைஷ்ணவி, நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ தானே இந்த ஃபோட்டோ போட்ட, நீ தானே இந்த வீடியோ போட்ட. ஏஐ இருக்குன்ற டெக்னாலஜி இருக்குன்றனால நீ எடுத்து போட்டே இல்லை. ஏஐ இல்லாத காலகட்டத்திலேயே பொம்பளை பிள்ளைங்களை ஈஸியாக மார்க் பண்ணி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி ஏஐ இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு, வெறும் 21 வயசு ஆகுது, உன் மூஞ்சியை இடத்துல போட்டால் உன்னால் கௌரவமாக நான் தெரிய முடியுமா? ரோட்டில் உன்னால் கௌரவமாக வெளில போக முடியுமா? உன்னால் கௌரவம் கட்சியில் சுற்ற முடியுமா? இல்லை தமிழக வெற்றி கழக பசங்க எல்லாமே தலைமைக்கு கட்டுப்பட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. யாரும் உங்கள் அளவுக்கு இன்டீசெண்டாக அரசியல் பண்ணலை. ஏன்னா அவர் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இத்தனைக்கும் 2K கிட்ஸ் பசங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்ட்ரோலாக இருக்காங்க. அவங்க உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த ஏஐ போட்ட ஒன்றுக்கு அடுத்த நிமிஷத்தில் 100 என்ன 1000 வீடியோ உன்னோட வீடியோவை ஏஐ பண்ணி இறக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல, இன்றைக்கி ஏஐயில் முடியும்ல. என்ன தைரியத்தில் நீ போடுற? வெக்கமா இல்லை? நீ எல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு திரியிற, வெக்கமா இல்லை? சோறு திங்கிறியா, பீய திங்கிறியா நீ எல்லாம்? இல்லை உங்கள் அப்பா ஆத்தாலாம் இப்படி தான் உன்னை வளர்த்தாங்களா? இப்படி தான் வளர்த்தாங்களா? ஏ வைஷ்ணவி, இந்த மக்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு விஜய் அவர்களை பார்க்க போனது தான். அந்த கூட்டத்தில் இப்படி ஆகும் அப்படின்னு நினச்சலாம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க போனது நமக்கான பாதுகாப்பெல்லாம் இந்த அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் போனாங்க. அதுதான் அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு. இப்படி வேறு எந்த தப்புமே பண்ணாத இவங்களை இவ்வளோ அசிங்கமாக நீ மார்க் பண்ணி போடுற இல்லை, இவ்வளோ அசிங்கமாக ஏஐ பண்ணி போடுற இல்லை. இப்போ நீ ஒரு வேளை எந்த தப்புமே பண்ணலை, எந்த தப்புமே பண்ணலை, நீ ஒரு நல்ல பொண்ணு, நல்ல கேரக்டர் பொண்ணு, உன்னை ஒரு கேரக்டரை அசோசினேஷன் பண்ணி உன்னை வந்து வேறு மாதிரி எங்கேயாவது போட்டால் உன்னால் தாங்க முடியுமா? உன்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? உன்னால் அதை வந்து பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல நீங்கள் என்ன வேணால் என்ன பண்ணிக்கங்கடா, எப்படி வேணால் வீடியோ போட்டுக்கங்கடான்னு சொல்லிட்டு உன்னால் அக்செப்ட் பண்ணி இருக்க முடியுமா? நீ ஒரு பொண்ணு தானே, மனசாட்சி தொட்டு சொல்லு, உன்னால் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு கேவலமான வேலை பார்க்குற நீ? இல்லை நான் என்ன கேட்குறேன், உடம்பு விற்று பிழைக்கிற பொண்ணுங்க கூட தான் செய்கிற தொழிலுக்கு நேர்மையாக இருக்குங்க. என்னது நேர்மையாக இருக்குங்க. நீ ஒரு அரசியலில் வந்திருக்க, அரசியலில் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? தமிழக வெற்றி கழகத்திட்டு வெளில வரும்போது என்ன சொன்னேன்? எங்களுக்கு வந்து அந்த கட்சியில் வந்து பெண்களுக்கான முன்னுரிமை கிடையாது, இளைஞர்களுக்கான முன்னுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை. இதுதான் வந்து இளைஞரை வழி நடத்துறதா திமுக இப்படி தான் வழி நடத்துதா உன்னை? அப்போ திமுக இதான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சா? இப்படிலாம் வந்து செத்தவங்களை அசிங்கப்படுத்த சொல்லி திமுக அப்படி தான் சொல்லி கொடுத்துச்சா? இதுதான் திமுக வந்து வழி நடத்துது அவங்கள? நீலாம் படிச்சிருக்கல, படிச்சு என்ன மயிருக்கு நீ எல்லாம் படிச்சுட்டு இருக்க? இங்கே பாரு வைஷ்ணவி, நீ சின்ன பொண்ணு, நீ அரசியல் களத்தில் வந்திருக்க, அரசியல் பொண்ணு, அது தவறு கிடையாது. பெண்கள் எல்லா துறையிலையுமே வரலாம், வெல்கம், வரவே இருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குது. அதை எல்லை மீறி போச்சு அப்படின்னா அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அதற்கான தண்டனை உண்டு. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இறந்தவங்களை வச்சு ஏதாவது கிண்டல் கேலி பண்ணி நீ போட்டுட்டு இருந்த அப்படின்னா நல்லா இருக்காது. உனக்கு விஜய் அவர்களை எதிர்க்கணுமா? அது உனக்கு என்ன ரீதியில் எதிர்க்கணும்னு தெரியுதோ பண்ணிக்க.
அது உன் பிரச்சனை. ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதான் பண்ண போகிறீங்க, அதான் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல அரசியலே தெரியாது. எப்படி நாசம் பண்ணி அரசியல் களத்தில் வரலான்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய, நல்ல அரசியல் உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் நல்ல அரசியல் கொடுக்க வந்திருக்கோம். மக்கள் வந்து வரவேற்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை. ஆனால் நீ ஒரு பொண்ணாக இருந்து அரசியல் பண்ண வந்திருக்க அப்படின்னும் போது முடிஞ்சால் முன்னுதாரணமாக இரு. ஒரு பொண்ணு சின்ன வயசில் இப்படி அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு முன்னுதாரணமாக இரு. ஆனால் அதுக்கு பதிலாக மாறா நீ வந்து வேறு மாதிரி அசிங்கப்பட்டு போயிட்ட அப்படின்னா அதை உன்னால் கடைசி வரைக்கும் துடைக்க முடியாது. ஏன்னா டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியும். ஞாபகத்தில் வச்சுக்க, டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் எங்கேருந்து வேணால் எவன் வேணால் என்ன வேணால் பண்ண முடியும். ஞாபகத்தில் வச்சுக்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மக்களை பார்த்தீங்களா, இதுதான் இவங்களோட அரசியல். நம்மளோட உயிருக்கும் மதிப்பு கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மதிப்பு கிடையாது. நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஈனப்பயலுக்கு இருக்காங்க. இவன் திமுகவோட மிகப்பெரிய கொத்தடிமை. இந்த நாய் எதுக்கெல்லாம் பேசிச்சு. இந்த ஒரு ட்வீட்டுக்கும் இது வரைக்கும் அவனும் போடலை. இந்த ட்வீட்டை இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. இந்த ட்வீட்டை, இந்த பொண்ணு போட்ட இந்த ட்வீட்டை இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயல்களாக இருப்பாங்க தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்தனால தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் என்ன நடக்குது, இவங்க எந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த மனசை நினச்சிருந்தானா இந்த ஒரு இழப்பை வச்சு எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்க முடியும்னு காலங்காலமாக அரசியல் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அரசியலை பழந்துன்னு கொட்டை போட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். விஜய் நினச்சிருந்தானா இது மிகப்பெரிய அரசியலாக்கியிருக்கலாம். ஆனால் நேற்று போன இடத்துல கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக நின்று ஒரு பத்திரிகையாளர் கூட அலோவ் பண்ணாமல் அவங்கள போய் பார்த்து உண்மையான அவங்களுடைய சொந்தத்தை பந்தத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு அவர் வந்திருக்கார். நேற்று அவர்கிட்ட இருந்த மனக்குமுறல் எல்லாத்தையும் நேற்று அவங்க கிட்ட பேசி முடிச்சிருக்காரு. அதுதான் உண்மையான மனுஷன். அவர் அரசியல் பண்ணலை, அவங்கள வச்சு அரசியல் பண்ணலை, பணத்தை வச்சு அரசியல் பண்ணலை. இந்த பரதேசிங்க மாதிரி அவர் மக்களுக்கான அரசியல் கொடுக்க வந்திருக்கனால தான் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. மிகப்பெரிய வைத்தறிச்சல். எப்படியாவது அவர் அழிச்சே ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு திரிகிறாங்க இந்த கம்மு நாட்டி தாயலிங்க. விட்டுறாதீங்க மக்கா, விட்டுறாதீங்க. விட்டீங்க நாடு நாசமாக போயிடும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் எவனுமே வாழ முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. கடைசி வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும். விட்டீங்கன்னா போச்சு. விட்டீங்க நாடு நாசம். அவங்க உட்காந்து என்ன வேணால் பேசிட்டு போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தொழில். அவங்க வாங்குற 200 ரூபா காசுக்கு அதான் பண்ணுவாங்க. இவர் 250 கோடி விட்டுட்டு வந்ததுன்னா 250 கோடி விட்டுட்டு வந்தது பீத்ரான்னு சொல்கிற பரதேசி தாயலிங்கெல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. இவரை அசிங்கப்படுத்துறதுக்கு இவரை அடிக்கணுன்றதுக்காக 17 கோடி இல்லை, அவன் விட்டால் 15,000 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவரை அழிக்கணும். ஏன் அழிச்சா தான் தமிழ்நாட்டை அவங்க கொள்ளடிக்க முடியும், தமிழ்நாட்டை அவங்க ஆள முடியும், நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க முடியும். இதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. விட்டீங்க நாடு நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ரைட்.